யாரெல்லாம் கண்ணனுடைய குணங்களை நினைத்து நம்மால் கால் நிற்க முடியாதுன்னு மயங்கி சரிஞ்சுட்டாலோ அவர்கள்லாம் உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். யாரெல்லாம் நிற்க மாட்டாமல் துடித்து கொண்டிருக்கிறார்களோ அவள்லாம் வெளியில எழுப்பின்னு இருக்கான்னு அர்த்தம். அதனால ரெண்டு பேருக்குமே பக்தி சமம். இதுல உள்ள இருக்கிறவாளுக்கு பக்தி குறைவு, வெளியில் இருக்கிறவாளுக்கு பக்தி அதிகம்ங்கிறது அல்ல. அதே போல ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குள்ளும் ஆயிரமா பாடியிருக்கார். அப்படின்னு நம்ம ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் உயர்ந்தோர் 10 பாசுரம் தான் திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார். அதனால அடுத்த பட்சங்கிற நினைவு கூடாது. பக்தியில யாருக்குமே தாரதமியம் இல்லை. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள் தான். அவர்கள் 10 பாடியிருந்தாலும் 45 பாடியிருந்தாலும் 1102 பாடியிருந்தாலும் 100 பாடியிருந்தாலும் 105 பாடியிருந்தாலும் எது பாடியிருந்தாலும் ஆழ்வார்கள் எப்போதும் சமமானவர்கள். அதே போல கிருஷ்ண பக்தியில அந்த ஊர்ல எல்லாருக்குமே சாமியம். ஆகையாலே தான் சிலர் துடித்து கொண்டு வெளியே இருக்க, சிலர் மயங்கி உள்ளே கிடக்க, வெளியில் இருக்கிறவா உள்ள இருக்கிறவர்களை மயக்கத்தை தீர்த்து எழுப்பிண்டு வரான்னு வச்சுக்க வேண்டிதான். அதுல இன்றைய பாசுரம் 7வது பாசுரம். பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதில் 2வது பாசுரம். பாசுர கிரமத்தில் 7, 6லேருந்து 15 வரைக்கும் ஒரு பகுதி பார்த்துருக்கோம். அதுல 2வது பாசுரம். கீசி கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள்.